ஃப்ரண்டில் வெஹிக்கிள்ஸ்லாம் பிரேக் பண்ணுறதுனால நம்மளும் வண்டியை கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். 30 பிலோ போயிடுச்சு. 30 பிலோ போனதுனால செகண்ட் கியர். பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கார் ஸ்லோ பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட போயிட்டு கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிக்கிறேன். தேர்ட் கியர் போடலாம். ஆனால் ஃப்ரண்டில் போகிற 2 வெஹிக்கிளுமே பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் நான் தேர்ட் கியர் அப் பண்ணல. செகண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி போகிறேன். லெஃப்ட் சைடில் எதுவும் வண்டி வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லெஃப்ட் போயிடலாம். ஒரு கார் வேகமாக வர்றதுனால அதை ரைட் லேண்டில் விட்டுறேன். ப்ராப்பராக ஸ்லோ பண்ணி ரைட்டில் வந்துடுறேன். சடனாக நம்ம இண்டிகேட்டர் போட்டோன்னு ரைட்டில் ஸ்பீடாக வர முடியாது. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வண்டி நின்னுட்டேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கேப் பார்த்து ஃபுல்லாக ஸ்டியரிங்கை திருப்பிட்டு இப்போ ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஸ்டடி ஆகிட்டான்னு நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா ஸ்லோ மூவிங்லேயே போனோம்னா வண்டி வந்து கிராஸாக போகிறத வச்சு கண்டுபிடிச்சி ஸ்டியரிங்கை அகைன் ஸ்டடி பண்ணிக்கலாம். பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண சொல்லலை, வண்டியை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக லைட்டாக ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக லெஃப்டில் வெஹிக்கிள்ஸ் வரதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி ஸ்லோவாக லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள். சடனாக லெஃப்ட்டில் மூவ் பண்ணி பழகாதீங்க. ஸ்லோவாக ப்ராப்பராக லெஃப்ட்டில் மூவ் பண்ணி பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிரேக்கை மூவ் பண்ணிடுறேன். கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர். இண்டிகேட்டர் போட்டுடலாம். ஸ்லோவாக ரைட்டில் வெஹிக்கிள்ஸ் வரதை பார்த்துட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு யூட்டன் இருக்குது. அந்த யூட்டன் பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ரைட் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட் சைடில் வர வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட்டை பார்க்குறேன். இன்ச் பை இன்ச் தான் மூவ் பண்ணுறேன். ஒரு கார் வேகமாக வர்றதுனால அதை ரைட் லேண்டில் விட்டுறேன். ப்ராப்பராக ஸ்லோ பண்ணி ரைட்டில் வந்துடுறேன். சடனாக நம்ம இண்டிகேட்டர் போட்டோன்னு ரைட்டில் ஸ்பீடாக வர முடியாது. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வண்டி நின்னுட்டேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கேப் பார்த்து ஃபுல்லாக ஸ்டியரிங்கை திருப்பிட்டு இப்போ ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஸ்டடி ஆகிட்டான்னு நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா ஸ்லோ மூவிங்லேயே போனோம்னா வண்டி வந்து கிராஸாக போகிறத வச்சு கண்டுபிடிச்சி ஸ்டியரிங்கை அகைன் ஸ்டடி பண்ணிக்கலாம். செகண்ட் போட்டு இப்போ தேர்ட் போடுறேன். தேர்ட் கியரில் இப்போ இவர் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கனால அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்காரு. இருந்தாலும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் அவங்க லெஃப்டில் ஸ்டாப் பண்ண போகலாம். நான் ரைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் லேன் மாறுறேன். ரைட் லேனில் பாதி வரதுனால இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கார் ஸ்லோ பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட போயிட்டு கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க. பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வண்டி மூவ் ஆகுறது. ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கிறேன். செகண்ட் கியர். தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓரளவு வண்டிங்க மூவிங்லேயே தான் இருக்குது. தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்டில் வெஹிக்கிள்ஸ்லாம் பிரேக் பண்ணுறதுனால நம்மளும் வண்டியை கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். 30 பிலோ போயிடுச்சு.
30 பிலோ போனதுனால செகண்ட் கியர், செகண்டே மெயின்டைன் பண்ணுறேன். ஃப்ரெண்டில் இப்போ காலியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தேர்ட் கியர் போடலாம். ஆனால் ஃப்ரெண்டில் போகிற 2 வெஹிக்கிளுமே பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் நான் தேர்ட் கியர் அப் பண்ணல, செகண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி போகிறேன். இப்போ நம்ம தேர்ட் கியர் போட்டால் கூட சடனாக பிரேக் அடித்து அவங்க முன்னாடி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். 2 தடவை கிளச்சு ப்ரெஸ் பண்ணி கியர் மாற்றி அது தேவையில்லை. நமக்கு ரோடோட கண்டிஷன் தான் நமக்கு என்ன கியர் சேஞ்ச் பண்ணணுங்கிறத சொல்லும். இப்போது செகண்ட்லேயே லைட் மூவிங்லேயே இருந்தனால நான் செகண்ட்லேயே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வண்டி இண்டிகேட்டர் போடுறாங்க, நம்ம போயிடலாம். பின்னாடி வர வண்டி ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. பின்னாடி வர வண்டி ஹார்ன் ப்ரெஸ் பண்ணல, நியர்பையில் யாரும் வரலன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அந்த வண்டிக்கு வழி விட்டுறலாம். ஓகே, பிரேக்கு, ஃபுல் கிளச், லைட் மூவிங்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் செகண்ட்லேயே நான் மூவ் பண்ணுறேன். செகண்ட்லேயே கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ப்ராப்பராக மூவ் ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவில் இருக்குது. இப்போது க்ரீன் சிக்னல் இருக்கிறதுனால செகண்ட் டு தேர்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ரோட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, சிக்னல் என்ன இருக்குது, அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். புதுசாக ஓட்டணுங்கிறவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வீங்க. செகண்ட் கியர்லேயே கூட ஸ்லோவாக போயிட்டு தேர்ட் கியர் போடலாம். இப்போது தேர்ட் டு ஃபோர்த் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கார் வந்து ஒரு 50+ போய்கிட்டு இருக்குது. அங்கே க்ரீன் தான் இருக்குது, க்ரீன் சிக்னல் இருக்கிறதுனால ஃபோர்த்து கியர் கூட நான் போட்டிருக்கேன். பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண சொல்லலை, வண்டியை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக லைட்டாக ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகும். இப்போ ரைட்டில் ஒருத்தர் ஹாரன் ப்ரெஸ் பண்ணுறாரு, அதனால் ரைட்லாம் நம்ம போக முடியாது. இப்போது 40 பிலோ போயிடுச்சு, ஃபோர்த்து கியர்னால் கஷ்டமாக இருக்கும், அதனால் தேர்ட் கியர் வந்துட்டேன். ஸ்லோ கிளச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா 30 பிலோ போய்கிட்டு இருக்கு. செகண்ட் கியரே போட்டுடலாம். ஓகே, ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். ரைட் லேண்ட்லேயே போயிடலாம். +30 போகுது, இருந்தாலும் ஃப்ரண்டில் சிக்னலில் வண்டிலாம் நிற்கிற மாதிரி இருக்குது, அதனால் செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். செகண்ட்லேயே போயிட்டு வண்டிங்கெல்லாம் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா ஸ்பீடை பார்க்கணும். 30+ போயிட்டோமா, ஓகே, ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கியர் மூவ் பண்ணிடலாம். இப்போது வெஹிக்கிள்ஸ்லாம் மூவிங்லேயே தான் இருக்குது, இருந்தாலும் அந்த சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம். சிக்னல் வந்து ரிலாக்ஸ்டாக கிராஸ் பண்ணிவிட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்பீடாக தான் மூவ் ஆகுது, அதனால் தேர்ட் கியர். ஒரே லேன் யூஸ் பண்ணி பழகுங்க, வளைஞ்சி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக ஒரே லேன். இப்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பண்ணியிருக்கேன். எல்லோ லைட் எரிஞ்சிருச்சு, அதனால் வெஹிக்கிள்ஸ்லாம் கண்டிப்பாக நிற்கும். நானும் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் கொண்டு வந்துடுறேன். இப்போ தான் சிக்னல் ரெட் ஆகிருக்கிறதுனால ஹேண்ட் பிரேக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். பிரேக்கில் கால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது, ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். அகைன் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கியர் போட்டுறேன். ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள், பதட்டம் வேண்டாம். பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பதறினீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் ஆஃப் ஆயிரும். பதட்டத்தில் வேகமாக எடுக்கவும் முடியாது, வேகமாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் கியர் போட்டு இப்போ தேர்ட் கியர் வந்துட்டேன்.
ஃபஸ்ட்டு கியர் வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் கியர் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கியர் போட்டுடணும். ஃபஸ்ட்டு கியர்லேயே ரொம்ப தூரம் போக முடியாது, போகக்கூடாது. இப்போ நான் தேர்ட் கியரில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். 40+ போய்கிட்டு இருக்கு. லெஃப்ட்டில் வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிக்னலில் ரைட்லேயே போனேன். ரைட்டு யூட்டர்ன் பண்ணுறதுக்கும் சில பேர் நிற்பாங்க, அதனால் நம்ம ரைட் லேனில் மாட்டிப்போம். இப்போது மிடில் இருக்க லேனில் போய்க்கலாம். ஸ்லோவாக போங்க. லெஃப்ட்டில் கேப் இருக்குதுன்னு உடனே லெஃப்ட்டில் போயிடாதீங்க. இல்லை உங்களுக்கு போகணும் அப்படின்னா இண்டிகேட்டர் ப்ராப்பராக போட்டு லெஃப்ட் சைடில் எதுவும் வண்டி வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் போயிடலாம். ஸ்லோவாக போங்க. இப்போ ஒரு நடுவில் போகிறதுனால நம்ம ரைட் லேன் போகணும், ப்ராப்பராக பார்த்துக்கணும். இப்போ எல்லோ லைட் எரியுது பாருங்கள். எல்லோ எரிஞ்சால் பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடணும். வெஹிக்கிளை நியூட்ரல் கொண்டு வந்துடணும். நியூட்ரல் கொண்டு வந்துட்டு 35 செகண்ட்ஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 10 to 5 செகண்ட்ஸ் கம்மியாகும்போது அகைன் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 வந்துருச்சு. பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிடுறேன். இப்போது சடனாக லேண்ட் சேஞ்ச் பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னா பின்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. கண்டிப்பாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக லெஃப்ட்டில் வெஹிக்கிள்ஸ் வரதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி ஸ்லோவாக லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள். சடனாக லெஃப்ட்டில் மூவ் பண்ணி பழகாதீங்க. ஸ்லோவாக ப்ராப்பராக லெஃப்ட்டில் மூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. பார்க்கிங் லைட் கண்டிப்பாக ஆன் பண்ணிடுங்க.